வெல்கம் பேக் டு மை சேனல். இனியா மேலே சுதாகர் ஃபேமிலி வந்து பெரிய பழியை வந்து போட்டுறாங்க. கோபி பண்ணன வேலையை பார்த்து பாக்கியா வந்து வியந்து போயிடுறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பாக்கியா வந்து அவங்களோட ரெஸ்டாரண்ட்டில் வந்து பாட்டு பாடுறவங்களுக்கு சாப்பாட்டில் வந்து 30% வந்து டிஸ்கவுண்ட் தர நோட்டீஸ் ஒட்டிட்டு இருக்காங்க. அதை பார்த்து ஒரு பொண்ணு வந்து பாட்டு பாடிட்டு வந்து சாப்பிட்றாங்க. அப்போ கோபி காரில் வந்து இறங்குறாரு. ஸோ கோபிட்ட வந்து பாக்கியா வந்து என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு வந்து கேட்குறா. அதுக்கு கோபி என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா வந்து ராதிகாட்ட போய் பேசுனதுக்கு சாரி அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். ஆனால் பாக்கியா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உங்ககிட்ட கேட்டது வேற, நீங்கள் என்ன சாப்பிட போறீங்க அப்படின்னு கேட்குறா. கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு கோபி வந்து கார்கிட்ட போயிட்டு கிட்டார் வந்து எடுத்துட்டு வராரு. கிட்டார் எடுத்துட்டு வந்து பாட்டு பாடுறாரு. ஸோ கோபி பாடுறதை பார்த்துட்டு பாக்கியா வந்து இன்ப அதிர்ச்சியில் வந்து இருக்காங்க. அப்போ செல்வி பாக்கியாட்ட என்ன கேட்குறாங்கன்னா, சாருக்கு வந்து பாட தெரியுமா அப்படின்னு வந்து கேட்குறா. அதுக்கு பாக்கியா என்ன சொல்கிறாங்கன்னா, இது வரைக்கும் எனக்கு இது தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கோபி பாடின சாங் வந்து எல்லாருமே மெய் மறந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வெளியிலிருந்து சில பேர் வந்து கோபியோட பாட்டை வந்து கேட்டு கை தட்டி பாராட்டுறாங்க. அப்போ கோபி வந்து என்னோட திறமையை பற்றி நீ எதுவுமே சொல்லலை அப்படின்ட்டு பாக்கியாட்ட வந்து கேட்குறாரு. நான் பில் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா அங்கேருந்து போயிடுறாங்க. இங்கே இந்த மாதிரி செம ஜாலியாக ஃபன் அங்கே போயிட்டு இருக்கு. ஸோ அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சுதாகர் வந்து சந்திரிகாட்ட நிதிஷ் எங்கே இருக்கான் அப்படின்னு வந்து கேட்குறாரு. நிதிஷ் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்க்க போயிருக்கான் அப்படின்னு சந்திரிகா வந்து சொல்கிறாங்க. அவன் நிலைமை தெரிஞ்சும் எதுக்கு நீ அவனை வந்து வெளியில் அனுப்புன அப்படின்னு கோவப்பட்டு பேசுறாரு. அப்போ நிதிஷ் வந்து தள்ளாடிட்டே உள்ள வர்றான். அவனை தாங்கி பிடிச்சி உட்கார வச்சுட்டு, இந்த ட்ரக்ஸ் பழக்கத்தால் நடக்கக்கூடாது நடந்தது போதாதா, எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோமோ அது மறுபடியும் நடந்திருக்கு அப்படின்னு சுதாகர் வந்து திட்டிட்டு இருக்காரு. அப்போன்னு பார்த்து இனியா வந்து வந்துடுறாங்க. நிதிஷ்க்கு என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்குறா. ஒன்றும் இல்லை, அவனை வந்து நான் எங்கள் ரூமில் படுக்க வச்சுட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு சுதாகர் கூட்டிகிட்டு போயிடுறாரு. அதை பார்த்து இனியாவுக்கு வந்து டவுட் வருது. நிதிஷ்க்கு என்னாச்சு, அவர் குடிச்சிருக்காரா அப்படின்னு வந்து கேட்குறா. அதுக்கு சந்திரிகா கோவப்பட்டு, அதுக்கு காரணமே நீ தான், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் லவ் பண்ணுற பையன் கூட வந்து பொண்டாட்டி பேசுறத பார்த்தா எந்த ஆம்பளைக்கு தான் கோவம் வராமல் இருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உன்னால என்னோட பையனோட வாழ்க்கையே வந்து நாசமாக போயிடுச்சு அப்படின்ட்டு இனியா மேலே பழிய தூக்கி போட்டுறாங்க. அப்போ சுதாகர் என்ன சொல்றாருன்னா, நீ போய் படு, அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அங்கே ஈஸ்வரி வந்து சோகமாக வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ செலியன் வந்து பேசுகிறான். ஈஸ்வரி கோவப்பட்டு திட்டி அனுப்பிடுறாங்க. அப்போ பாக்கியா என்ன விஷயம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. பாக்கியாட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ கோபி கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொன்னனால தான் நான் ராதிகாட்ட போய் பேசினேன். ஆனால் ராதிகாவும் என் பையன் கூட சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. என் பையன் கடைசி காலத்தில் தனி மரமாக இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி தான் வந்து இன்றைக்கி வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹேவ் அ கிரேட் டே.